ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பபுள் சார்ட், அதாவது அட்ஜசன் எலமெண்ட்ஸை ஸ்வாப் பண்ணுற டெக்னிக்கை பார்த்தோம். ஸோ அட்ஜசன் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கிட்டே வர்றது தான் பபுள் சார்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது ஒரு சார்ட்டிங் டெக்னிக், அல்காரிதம். அதை யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸை சார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு சார்ட்டிங் டெக்னிக் இருக்குது, அது செலெக்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்கிறது. செலெக்ஷன் சார்ட்டை பொறுத்தளவில் நாம் ஃபஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துப்போம். மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸில் எது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டோ அதை கண்டுபிடிச்சி இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டோடு நம்ம ஸ்வாப் பண்ணிப்போம். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டு இப்போ சார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ நம்ம ஒரே அரேயில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு சார்ட்டடாகவும் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் அன்சார்ட்டடாகவும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் எலமெண்ட்டை எடுத்துப்போம். செகண்ட் எலமெண்ட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் எலமெண்ட்ஸை எது ஸ்மாலஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதை நம்ம செகண்ட் எலமெண்ட்டோட ஸ்வாப் பண்ணிப்போம், இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். அப்போ செகண்டு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு ரெண்டுமே இப்போ சார்ட்டட் ஆகிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸு அன்சார்ட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ நம்ம ஒரே அரேக்குள்ளே, ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே ரெண்டு பார்ட்டாக பிரித்து வச்சுப்போம். சார்ட்டடு ஒரு பார்ட்டு, அன்சார்ட்டடு ஒரு பார்ட்டு. அப்போ 2 எலமெண்ட்டு சார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது 3வது எலமெண்ட்டு எடுத்துப்போம். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டோ அதை கண்டுபிடிச்சி அதை 3வது எலமெண்ட்டோட ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான சார்ட்டிங் டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த செலெக்ஷன் சார்ட். செலெக்ஷன் சார்ட்டை பொறுத்தளவில் ஒரே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் நம்ம 2 சார்ட் பண்ணி 2 கண்டென்ட்டாக பிரிப்போம். ஒன்று சார்ட்டட் எலமெண்ட்ஸ், இன்னொன்று அன்சார்ட்டட் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சார்ட்டடில் பொறுத்தளவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை நம்ம எடுத்துப்போம். ரிமைனிங் எலமெண்ட்ஸில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதை கண்டுபிடிச்சி அந்த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணிப்போம். அப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து லெஃப்ட் பிளேஸில் வந்து உட்காந்துரும் அசனிங் ஆர்டர் டெக்னிக்கில். அடுத்தது பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 4 எலமெண்ட்டில் இப்போ 2வது எலமெண்ட்டை எடுத்துப்போம். மீதி இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்டில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதை கண்டுபிடிச்சி அந்த எலமெண்ட்டை எடுத்து 2வது எலமெண்ட்டோட ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு ஏற்கனவே லெஃப்ட் பிளேஸில் ஃபஸ்ட் பிளேஸில் வந்துருச்சு, செகண்ட் ஸ்மாலஸ்ட்டு 2வது பிளேஸில் வந்துருச்சு. அப்புறம் மீதி இருக்கக்கூடியது 3 எலமெண்ட்டு. இந்த 3வது எலமெண்ட்டில் தேர்ட் எலமெண்ட்டை எடுத்துப்போம். மீதி இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எலமெண்ட்டில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதை கண்டுபிடிச்சி அதை தேர்ட் எலமெண்ட்டோடு நம்ம ஸ்வாப் பண்ணுவோம், இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியாக நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணி ஒவ்வொரு பொசிஷனாக ஃபஸ்ட் பொசிஷன்லேருந்து ஒவ்வொரு பொசிஷனாக எடுத்து அது ரிமைனிங் எலமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி ரிமைனிங் எலமெண்ட்ஸில் கூடிய ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எடுத்து அதை ஒவ்வொரு பொசிஷனாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இதுதான் செலெக்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னென்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர் எல்லாமே நான் கொடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமம் எலமெண்ட்டை அந்த ஐங்கிற வேல்யூ எடுத்து MIN அப்படிங்கிற மினிமம் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ மெயின் லூப்பு ஐ லூப்பு. இந்த ஐ லூப் என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை எடுத்து அது MINங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ்னால் மீதி இருக்கக்கூடிய 4 எலமெண்ட் நம்மளுடைய லிஸ்ட்டை பொறுத்தளவில் அதை ஜே லூப் வழியாக ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து இந்த மினிமம்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஃபஸ்ட் எலமெண்ட்டு அதோட கம்பேர் பண்ணி எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அந்த ஸ்மாலஸ்ட்டுக்கான பொசிஷனை MIN வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறமா நாம் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் அந்த மினிமம்னு கண்டுபிடிச்ச ஸ்மாலஸ்ட்டு பொசிஷன் வேல்யூவையும் ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம இந்த சார்ட்டிங் டெக்னிக்கை பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ப்ரோக்ராமை எழுதிடலாம். ஆனால் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எழுதக்கூடிய அந்த கண்டென்ட், அதாவது மேனுவல் எக்ஸிக்யூஷனுங்கிறது தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இதுனா இப்போ மேனுவல் எக்ஸிக்யூஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதாக அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஐயோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறேன். லிஸ்ட்டு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. i = 0, ஐயோட வேல்யூ முதல்ல 0 எடுத்துக்கும். MINலேயும்
0 தான் இருக்கும். அப்போ அடுத்து ஜே லூப்பு இன்னர் லூப்பு, ஜே லூப்பு இன்னர் லூப்பு, ஐ லூப்பு அவுட்டர் லூப்பு. ஜே லூப் இன்னர் லூப் முடிஞ்சால் தான் திரும்ப அவுட்டர் லூப்பு ஒர்க் ஆகும். அப்போ ஜேயில் பார்த்தீங்கன்னா ஜேயில் முதல்ல i+1 ஆரம்பிக்குது. i+1னா அப்போ i0னா ஜே வந்து 1 ஆரம்பிக்கும். அப்போ ஜே ஈக்குவல் டு 1. அப்போ n(1) லெஸ் தென் n(0) பார்க்கும். n(1)ங்கிறது -12 லெஸ் தென் 34. n(0)ங்கிறது 34. எஸ் ட்ரூ அப்படின்னு சொன்னால் min இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ -12 இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்திங்கன்னா 1. அது வந்து minங்கிற வேரியபிளாக ஸ்டோர் ஆகிடும். அடுத்து ஜே வந்து 2 ஆகும். அப்போ 2ன்னு சொன்னால் 67 லெஸ் தென் 34 பார்க்கும், ஃபால்ஸு. அடுத்து ஜே ஈக்குவல் டு 3 எடுத்துக்கும். அதை பார்த்திங்கன்னா ஜே ஈக்குவல் டு 3 எடுக்கும்போது உங்களுக்கு -54 இருக்குது. -54 லெஸ் தென் 34 கம்பேர் பண்ணுறோம், ட்ரூ. அப்போ அந்த -54 இருக்கக்கூடிய பொசிஷன் 3 அதை மினிமம் வேல்யூவாக minங்கிற வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஜே ஈக்குவல் டு 4 எடுத்துக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா 4ல் பார்த்திங்கன்னா 90 இருக்குது. 90 லெஸ் தென் 34 பார்க்குறோம், அது ஃபால்ஸு. இப்போ நம்மளுக்கு இப்போ கிடச்சிக்கிறதுல எது மினிமம் வேல்யூன்னு பார்க்கும்போது 3 கிடச்சிருக்கு. min ஈக்குவல் டு 3 கிடச்சிருக்கு. அந்த 3யும் அந்த 0th பொசிஷன் வேல்யூ அதையும் நம்ம இப்போ ஸ்வாப் பண்ண போகிறோம். இப்போ 0th பொசிஷனில் 34 இருக்குது, 3rd பொசிஷனில் -54 இருக்குது. இது ரெண்டையும் தான் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ கீழே அந்த ஸ்வாப்புக்கு தான் n(i), n(min) இஸ் ஈக்குவல் டு n(min), n(i) அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்வாப்பிங் டெக்னிக் வழியாக அப்போ n(0), n(3) இஸ் ஈக்குவல் டு n(3), n(0). அப்போ 0ல் இருக்கிற வேல்யூ 0th பொசிஷனில் இருக்கிற வேல்யூ 3rd பொசிஷனுக்கு போகும், 3rd பொசிஷனில் இருக்கிற வேல்யூ 0th பொசிஷனுக்கு வரும். 0th பொசிஷனில் 34 இருக்குது, 3rd பொசிஷனில் -54 இருக்குது. ஸோ -54 ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துடும், 34 வந்து 3rd பொசிஷனுக்கு போய்டும். அப்போ நம்ம இருக்கிறதுலே மினிமம் வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை லெஃப்ட் மோஸ்ட் பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய n-1 எலமெண்ட்ஸ் தான் நம்ம எடுத்து அதுலேருந்து நம்ம எப்போதும் போல் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நான் அதான் ஷார்ட் பண்ணதையும் கண்டென்ட்டையும் காமிக்கிறேன். இப்போ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா -54, -12, 67, 34, 90 அப்படின்னு இருக்கும் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம். இப்போ திரும்பவும் ஐயோட வேல்யூ திரும்ப அவுட்டர் லூப்பு இன்க்ரிமெண்ட் ஆகும். அவுட்டர் லூப்பு ஐயோட வேல்யூ 1 ஆகும். அதை minல நம்ம 1ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து ஜே லூப் வந்து i+1, i+1னா 2. அப்போ ஜே வந்து 2லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ செகண்ட் வேல்யூவையும் ஃபஸ்ட்டு அதை ப்ரீவியஸ் வேல்யூவையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா -54ங்கிறது ஃபஸ்ட் வேல்யூவில் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் வந்துடுச்சு. இப்போ செகண்ட் பொசிஷன் என்ன வேல்யூக்கு -12 இருக்குது. அப்போ செகண்ட் பொசிஷனில் 67 இருக்குது. ஸோ 67 லெஸ் தென் -12 பார்க்குறோம், ஃபால்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது ஜே ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறோம். 3rd பொசிஷன் வேல்யூ 34 இருக்குது. 34 லெஸ் தென் -12 பார்க்குறோம், அதுவும் ஃபால்ஸு, அதுவும் ஃபால்ஸு. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஜே ஈக்குவல் டு 4, ஜே ஈக்குவல் டு 4 அதில் பார்த்திங்கன்னா 90 லெஸ் தென் -12 பார்க்குறோம், அதுவும் ஃபால்ஸு உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸில் இப்போ -12 தான் இருக்கிறதுல லீஸ்ட் எலமெண்ட்டு. இந்த 4 எலமெண்ட்ஸில் அன்சார்ட்டட் எலமெண்ட்ஸில் -12 தான் லீஸ்ட் எலமெண்ட்டு. அதனால் -12 அப்படிங்கிறதுக்கான பொசிஷன் என்ன பார்த்திங்கன்னா 1 தான். மினிமம் வேல்யூலேயும் 1 தான் இருக்குது. அப்போ ஐ வேல்யூலேயும் 1 தான் இருக்குது. மினிமம் வேல்யூ minங்கிற வேரியபிள்லேயும் 1 தான் இருக்குது. ஸோ n(1), n(1) ஈக்குவல் டு n(1), n(1) அப்படின்னு சொன்னால் அது இன்டர்சேஞ்ச் அப்படின்னு ஆகலைன்னு அர்த்தம். -12 அப்படியே ரீட்டைன் ஆகுது. இப்படி தான் அப்போ செகண்ட் பொசிஷன் எலமெண்ட்டு -12ங்கிறது டிசைட் ஆகிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனும் டிசைட் ஆகிடுச்சு, செகண்ட் பொசிஷனும் டிசைட் ஆகிடுச்சு. அப்போ ரெண்டுமே சார்ட்டடாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸ் தான் அன்சார்ட்டடாக இருக்குது.
அப்போ மீதி இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸில் திரும்பவும் சேம் டெக்னிக். அப்போ ஐயோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ன்னு எடுத்துப்போம். ஐயோட வேல்யூ 2ன்னு எடுத்துப்போம். ஐயோட வேல்யூ 2னா 67. ஐயோட வேல்யூ 2னா 67 அப்படின்னு எடுத்துப்போம். ஜேயில் பார்த்திங்கன்னா I+1 அப்படின்னா ஜே வந்து 3ல் எடுக்கும். ஜே வந்து 3. அப்போ தேர்ட் பொசிஷன். அப்போ தேர்ட் பொசிஷனையும் செகண்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணுறோம். தேர்ட் பொசிஷனில் 34 இருக்குது, செகண்ட் பொசிஷனில் 67 இருக்குது. 34 less than 67 அப்படின்னு போடுவோம். 34 less than 67 அப்படின்னு போடுவோம். இது நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டே வரலாம். நான் அதை கீழே அப்படியே கொடுத்துக்கிட்டே வரேன். அந்த N(1) தான் நான் கொடுத்து காமிச்சிருக்கேன். இதை அடுத்த ஸ்டெப் தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ N(1) சொன்னால் -12 அப்படியே ரீட்டைன் ஆகுதுன்னு சொன்னேன் அந்த வேல்யூ. இப்போ அடுத்தது அந்த எலமெண்ட்ஸ் என்ன லிஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறபடி இப்போ ஐயோட வேல்யூ 2 எடுத்துக்கும், ஜேயோட வேல்யூ 3 எடுத்துக்கும், எம்ஐஎன்லேயும் 2 தான் இருக்கும். எம்ஐஎனில் 2ன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜேயில் பார்த்திங்கன்னா 3 எடுத்துக்கும், ஏன்னா I+1. அப்படின்னா தேர்ட் பொசிஷன் வேல்யூவும் செகண்ட் பொசிஷன் வேல்யூவும் கம்பேர் பண்ணுறோம். தேர்ட் பொசிஷனில் 34 இருக்குது, 34 less than 67 நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆகிடுச்சுன்னா இப்போ எம்ஐஎன் அப்படிங்கிற வேரியபிளில் 3ன்னு ஸ்டோர் ஆகிடும். எம்ஐஎன்கிற வேரியபிளில் 3ன்னு ஸ்டோர் ஆகிடும். ஸோ கொஞ்சம் எல்லா ஸ்டெப்பையும் நம்ம ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம ஹைடாகி வருது. ஸோ மினிமம் வேல்யூ எம்ஐஎனில் 3ன்னு ஸ்டோர் ஆகிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பொசிஷன் நம்ம கம்பேர் பண்ணுறோம். 90யும் ஃபோர்த்து ஜே = 4 எடுத்துப்போம். அப்போ ஜே = 4னா ஃபோர்த்து பொசிஷனாக 90 இருக்குது. 90யும் 67ம் கம்பேர் பண்ணுறோம். 90 less than 67 பார்க்குறோம், ஃபால்ஸு. அப்போ நம்மளை பொறுத்தவரை மினிமம் வேல்யூ 3 தான் கிடச்சிருக்கு. அப்போ எதுவும் ஸ்வாப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எம்ஐஎனில் 2 இருக்குது, இப்போ ஐயில் வந்து 2 இருக்குது, எம்ஐஎனில் 3 இருக்குது. ஐயில் இருக்கிற 2வும் செகண்ட் பொசிஷனும் எம்ஐஎனில் இருக்கிற தேர்ட் பொசிஷனும் ஸ்வாப் ஆகும். அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் 67 இருக்குது, தேர்ட் பொசிஷனில் 34 இருக்குது. இது ரெண்டும் ஸ்வாப் ஆகிடும். ஸ்வாப் ஆகிடுச்சுன்னா 34 67ன்னு மாறிடும். ஸோ மைனஸ் இப்போ எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது -54 -12 34 67 90 அப்படின்னு ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட ஷார்ட் ஆகிடுச்சு எலமெண்ட்ஸு. ஸோ இப்போ திரும்பவும் அடுத்த வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு I = 3 எடுத்துக்கும், J = 4 எடுத்துக்கும். அப்போ மினிமமில் 3 தான் இருக்கும். J = 4 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ ஃபோர்த் எலமெண்ட்டும் தேர்ட் எலமெண்ட்டும் கம்பேர் பண்ணும். ஃபோர்த் எலமெண்ட்டு 90, தேர்ட் எலமெண்ட்டு 67. ஸோ 90 less than 67 பார்க்குறோம், அது ஃபால்ஸ் தான். 90 less than 67ன்னு பார்த்தா ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸுன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் இனிமேல் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ஸ்வாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 4ஆக இருக்கும், ஜேயில் 5ன்னு எடுக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நமக்கு அவுட்புட்டாக -54 -12 34 67 90ன்னு கிடச்சிரும். ஸோ இப்படி தான் இந்த செலெக்ஷன் சார்ட் ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மேனுவல் எக்ஸிக்யூஷனில் ஒரு ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரோக்ராமையும் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே பபுள் சார்ட் டெக்னிக் பார்த்துருக்கோம், இப்போ செலெக்ஷன் சார்ட்டு பார்த்துருக்கோம். தேங்க்யூ.